Looking forward to see Bharati ji's son. जय राधे कृष्ण. சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா. பாராஷர்யவச்ச சரோஜமமலங் கீதார்த்தகந்தோத்கடன் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितम् लोके सज्जनषट्पदैरहरः तेऽप्यमानं मुदा भूयाद्भारत पङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे. ब्यूटिफुली. बालाजी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत् सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. जय श्री कृष्ण. ब्यूटिफुली वंडरफुल. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. நேற்றுக்கு 32 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே நார்மலா நம்ம வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஆனா 2-3 நாள் கிளாஸ் மிஸ் ஆனதுனால இன்னைக்கும் கிளாஸ் எடுத்துக்கலாம்னு இருக்கோம். 32 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 33, 34, 35 எடுத்துக்கலாம். ஸோ 24வது ஸ்லோகத்துல இருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் சேஷதः मनसैवेन्द्रिय ग्रामं विनियम्य समन्ततः शनैः शनैरुपरमेद् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत् यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतदात्मन्येव वशन्नयेत् प्रशान्तमनसं ह्येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम्
युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शमत्यन्तं सुखमश्नुते सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति सर्वभूतस्थितं यो मां भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः 32 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். யோகி எப்படி தன்னை எல்லாருக்குள்ளேயும் பாப்பா, எல்லாருக்குள்ளேயும் தன்னையும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா யோகி எல்லாரையும் தன் பகவானை பாப்பா, பகவான்லயும் எல்லாரையும் பாப்பா. இந்த மாதிரி யோகி தியான யோகத்தை பத்தி பகவான் சொல்லிட்டே இருக்கச்சு இவருக்கு அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணதுக்காக அடுத்த ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்ற अर्जुन उवाच योगं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वात् स्थितिं स्थिराम् यह अयम् இந்த யோகம் துவயா நீ புரோக்த கூறுவது சாமியேன சமநிலை மதுசூதன அப்படின்னு பகவான் சொல்ற. ஏதஸ்ய அதில் அகம் நான் ந பஷ்யாமி பார்க்கவில்லை சஞ்சலத்வாத் சஞ்சலத்தினால் ஸ்திதிம் நிலை ஸ்திராம் ஸ்திரத்தன்மை. பகவான்கிட்ட கேட்கிற நீ கூறின இந்த சமநிலையான யோகத்தில் மனதின் சைஞ்சலம் காரணமாக ஸ்திரமான நிலை எனக்கு தெரியவில்லை, என்னால பார்க்க முடியலை அப்படின்னு பகவான்கிட்ட அர்ஜுனன் சொல்ற. ஒரு க்ஷணம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லணும். யோகை யோகஸ்த்வயா ப்ரோக்தஸ் யோ நெடுலெழுத்து யோகஸ்துவ இத்துவ 3 இருக்கு. யோகஸ்துவ या प्रोक्तस या प्रो या मेलो आघात करते या प्रोक्तस साम्येन सा नडलेते ये नडलेते सा मेलो आघात करते साम्येन मधुसूदन मधु धद सु नडलेते दन एतस्याहं न पश्यामि தொண்டையிலேருந்து தஸ்யா தமிழாக ஹன்ன பஷ்யாமி யா நடுல எடுத்து இழுத்து சொன்னா மீ ஷார்ட் ஆயிடும். சைஞ்ச ஞான்ச்ச இருக்குன்னா ச மேலாக கொடுத்து சைஞ்ச லத்வா ல மேலாக கொடுத்து வாத் ஸ்திதிம் வாத் இத்து இசு த 3 இருக்கு. வாஸ்திதிம் வாஸ்திதிம் ஸ்திராம். ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதிம் ஸ்திராம். பகவான் தியான யோகம் பண்ணனா சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு 10வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் தியான யோகத்தை பத்தி சொல்லி கிடைச்ச அர்ஜுனனுக்கு அவரன் மைண்ட்ல அவருக்கு சம்சயம் வருது, அவருக்கு ஒரு கேள்விகள் வருது. பகவான் அதுக்காக
அது கேட்கிறார் பகவான்கிட்ட. பகவான் வந்து சமத்துவத்துக்கு தான் எந்த மாதிரியான ஒரு ஜெயமா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும் சமத்துவமா இருக்கட்டும், சமத்துவமா இருக்கணும் அப்படின்னு தான் எப்போதுமே சொல்லிட்டு இருக்கா. இந்த சமத்துவம் தான் நமக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு வந்து யுத்தம் பண்ண வேணாம்னு இருக்கிறத சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபவ் ஜயா ஜெயவ் தத்தோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம வாப்சியசி அப்படின்னு பகவான் 2வது அத்தியாயத்துல சொல்றார். சுகதுக்கே சமய கிருத்வா, எந்த மாதிரியான இருந்தாலும் சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் சமமா இருக்கணும். லாபா லாபவ், லாபமா இருக்கட்டும் லாபம் அலாபமா இருக்கட்டும். ஜயா அஜயோ, ஜெயமா இருக்கட்டும் அஜயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சமத்துவமா இருந்துட்டு சண்டை போடு, ஏந்துன்னு சண்டை போடு. நான் அந்த மாதிரி பண்றவாதான் யோகி, அந்த மாதிரி இருக்கிறவதான் சன்னியாசி. அந்த மாதிரி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சமத்துவம் வரணும்னா தியான யோகம் பண்ணணும் அப்படின்னு 32வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருந்திருக்கார். இதை வச்சுட்டு அர்ஜுனனுக்கு சம்சயம் வருது. யோயம் யோகஸ்துவ புரோக்தாக சாம்யேன மதுசூதன. பகவானுக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த யோகி யார பாப்பா, யோகி தனக்குள்ள பாப்பா, யோகி பகவானுக்குள்ள யோகிய பாப்பா, அதெல்லாம் அவருக்கு அவருக்கு அந்த டவுட் இல்ல. யோயம் யோகஸ்துவ, இந்த யோகம் பண்றது, இந்த சமத்துவம், அயம் இந்த, இது வந்து தியானத்தை சொல்றது. இந்த தியானம் பண்றது, நீ சொல்ற இந்த தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சமநிலை வரும் அப்படின்னு சொல்ற. ஆனா ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சைஞ்சல வத்ஸ்திதிம் ஸ்திராம். நீ வந்து இந்த மாதிரி ஒரு சமத்துவம் கிடைக்கும் தியான யோகம் பண்ணேன்னா, கர்மயோகம் பண்ணனா கிடைக்குங்கிறதாவது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனா இப்ப தியான யோகம் பத்தி சொல்றது இது இனிமே எனக்கு புரியாம இருக்கு. ஏன்னா மனசு சஞ்சலமா இருக்கு. மனசு சஞ்சலத்தினால என்னால தியானம் பண்ண முடியாது. பகவான் மேல தியானம் பண்றதுங்கிறது எப்படி மனம் இப்படி எப்படி அலைஞ்சுட்டு இருக்கிறது எப்படி பண்ண முடியும்? அப்படின்னா பண்ணனா எனக்கு எனக்கு வந்து இந்த சமத்துவம் எப்படி கிடைக்கும்? சமத்துவம் கிடைக்காதே அப்படின்னு அர்ஜுனன் இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் சைஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். சஞ்சலம், சஞ்சலமா இருக்கு மனசு. ஹி காரணமாக, மனஹ மனசு, கிருஷ்ண கிருஷ்ணர் சொல்ற, பிரமாதி, பிரமாதின கலகக்காரர், கலகமா கலங்க போயிடுறது, கலங்கி போயிடுறது. பலவத், பலம் பலமான வலுவான, திருடம் பிடிவாதமான, தஸ்ய அது, அதுனா மனம், அகம் நான், நிகிரகம் கட்டுப்படுத்துவது, மன்யே நினைப்பது, வாயோஹோ காத்து, இவ போல, சுதுஷ்கரம் கடினமானது. அர்ஜுனன் சொல்ற மனது சஞ்சலமாக கலகக்காரமாக வலுவாக பிடிவாதமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்துவது காற்றை போல் மிக கடினமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. ஓஷனா பார்க்கலாம். சைஞ்சலம் ஹி, சைஞ்ச ராகாத் கொடுத்து சைஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி, ஹிமன கிருஷ்ண, கிருஷ்ண குரு மேல ராகாத் கொடுத்து கிருஷ்ண பிரமாதி ந மேல ராகாத் கொடுத்து மன கிருஷ்ண பிரமாதி, மா நெடில் எடுத்து தி ஷார்ட் ஆயிடும். பிரமாதி பலவத்ருடம், பலவத்ரு இது திரு 3 இருக்கு, 2 இருக்கு. பலவத்ருடம் அது. தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே, தஸ்யா தமிழாகத், ஹன்னிக்ர நீ மிலாகத், ஹம் மன்யே மா மிலாகத், தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோ ரிவ, வாயோ யோ நடுலத்து ரிவ
சுதுஷ்கரம் துஷ்கரம் சைஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். எப்படி சஞ்சலமான இருக்குது மனசு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம். பிரமாதின்னு கலங்கக்கூடியது, கலக்கமா இருக்கிறது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம். இந்த மனச எப்படி கட்டுப்படுத்தி பகவான் மேலேயே ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது, அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது சஞ்சலமானது. சஞ்சலமானது மட்டும் இல்ல, அது பிரமாதி கலகக்கூடியது, டர்புலண்டா இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு யோகிய வழிமறிச்சுன்னு போயிடும். அது மட்டும் இல்ல, அது பிடிவாதமானது அண்ட் மிகவும் வலுவானது. எது இந்த மனசுல இருக்கிற சஞ்சலம். மனசுல இருக்கிற இந்த சஞ்சலம்ங்கிறது ரொம்ப டர்புலண்ட், கலங்கமானது, பலமானது, திருடமானது. இந்த சஞ்சலம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, மனசுக்கு நம்மளோட ஆசைகள்னால வருது. இந்த ஆசை நமக்குள்ள இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஆசையா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு அதே விஷயம் ஆசை இல்லாம இருக்கலாம். இப்ப சில பேருக்கு இந்த மாதிரி ஆள்லாம் காஃபி கொடுத்தோன்னா அதுல பாலே இருக்கக்கூடாது, சர்க்கரையே இருக்கக்கூடாது, அப்படியே கருப்பா இருந்தாதான் எனக்கு அந்த காஃபி குடிக்க பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கிறது, எனக்கு அதுதான் ஆசை, அது மேல ஆசை. ஆனா சில பேருக்கு அந்த காஃபிலேயே துளி உண்டு கொஞ்சோண்டு பால் விட்டு அது அழகா அந்த கலருக்கு அதுல சர்க்கரை ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுண்டு அந்த மாதிரி இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கிறது. அது எனக்கு பிடிக்காது. சோ இந்த கருப்பு காஃபிங்கிறது எனக்கு பிடிக்கிறது, உங்களுக்கு பிடிக்காது. காஃபி அதே தான். இந்த பிடிப்பு, இந்த ஆசைங்கிறது பின்ன எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இல்ல. அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப அழகானது, ரொம்ப அரிசியானது அதெல்லாம் இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த ஆசைங்கிறது எனக்குள்ள இருக்கிறது தான். சோ அந்த ஆசை வெளியில வந்தாதான் எனக்கும் அந்த காஃபிக்கும் இருக்கிற பிணைப்பு போகும். சோ அந்த ஆசை எனக்குள்ளதான் அதை அழிக்கணும். இந்த ஆசை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை என்னால அந்த மனசு கலக்கத்தோட தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால. அதனால இந்த மனசுங்கிறது கலக்கமானது. சோ இந்த ஆசையினாலதான் இந்த மனசும் இந்த இந்திரியங்கள் எல்லாமே வெளியில நமக்குள்ள அடங்கின்னு இருக்கிறதுனால அது ஒரு யோகியை சஞ்சலமாக்குறது. சஞ்சலமாக்கி பிரமாதி, டர்புலண்ட் ஆக்குறது, கலக்கமாக்குறது. ஆனா இந்த மனசுக்குள்ள அது அப்படியே ஐக்கியமா இருக்கிறதுனால அதை விட முடியறது இல்லை. மனசால அதை விட்டு கொடுக்க முடியல. அதனால பிடிவாதமா இருக்கு. அந்த பிடிவாதம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால அது ரொம்ப திருடமா இருக்கு, வலுவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதெல்லாம் சேர்ந்ததுனால இந்த பிடிவாதமான வலுவான கலங்கப்பட்டிருக்கிற ஒரு மனசுனால ஒருத்தரால தியானத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மனசுதான் மனுஷனை பந்தத்திலையும் மோட்சத்திலேருந்தும் வெளிக்கொண்டு வந்துருது, பந்தத்துல மாட்டின்றது. இதெல்லாம் மனசுனால.
மனசு வந்து எவ்வளவுக்கு அளவு இந்த மாதிரி ஒரு கலக்கத்தோடையும் பலமாகவும் ரொம்ப பிடிவாதமாகவும் இருக்கோ ஒருத்தரால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த யோகிக்கு இதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த ஆசைகளை முதல்ல இந்த காமத்தை வெளியில எடுத்துட்டாதான் இதெல்லாம் இந்த காம பொருட்கள் இந்திரியங்கள் இதெல்லாம் அவருக்கு மேல ஒரு எஃபெக்ட் இல்லாம இருந்தாதான் இந்த இந்த சஞ்சலமான மனசு அதோட அந்த கலக்கமும் அதோட பலமும் அதோட பிடிவாதமும் விட்டுரும். இந்த மனசுக்குள்ள இந்த ஆசைகள் இருக்கிற வரைக்கும் மனசு சஞ்சலமாக தான் இருக்கும். இந்த ஆசையை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து இடைஞ்சலே இருக்காது. தேகாபிமானே கலிதே விஜ்ஞாதே பரமாத்மனி எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர பராமிருதம். நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ நான்ங்கிற அகங்காரம் எவ்வளவு நேரம் இருக்கும் அதை எப்ப வெளியில எடுக்கிறோமோ மன தேகாபிமானே தேகத்து மேல ஒரு அபிமானம் வச்சுண்டு அதை வெளியில எடுத்துட்டாதான் அதை வெளியில எடுத்துட உடனே பகவானோட பராமிருத்தம் பரம எசன்ஸ் பரம அமிர்தம் அப்பதான் நமக்கு கிடைக்கும். சரஸ்வதி ரகசியோபனிஷத்துல இந்த மாதிரி எழுதியிருக்கு. எவ்வளவு நேருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மனசுக்குள்ள ஆசை இருக்கோ, ஆசை இருந்தா சஞ்சலம் இருக்கும், சஞ்சலமா இருந்தா இந்த மனசு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கும். எப்படி அலையும்? தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். எப்படி ஒரு காத்த அடக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, காத்த எப்படி நம்மளால அடக்க முடியாதோ அது போல இந்த மாதிரியான மனசு கட்டுப்படுத்த முடியாது. எந்த மாதிரியான ஒரு மனசு? ஆசையுள்ள மனசு. அதனால வர சஞ்சலங்கள், சஞ்சலங்கள்னால வர கலக்கம், அந்த கலக்கம் அந்த மனசுல இருக்கிற அந்த ஆசைகளோட சேர்ந்து இருக்கிற ஒரு பிடிவாதம், ஒரு வலுவான பிடிவாதம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதை கட்டுப்படுத்துறது ஒரு காத்த கட்டுப்படுத்துற மாதிரி முடியாத காரியம் அப்படின்னு அர்ஜுன் வந்து பகவான்கிட்ட சொல்றார். ஸோ இந்த மாதிரி அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, நம்ம தியான யோகம் பண்றதெல்லாம் தியான யோகம் பண்ணா என்னையே எல்லாருக்குள்ளயும் பார்க்கலாம், தியான யோகம் பண்ணி எல்லாரையும் பகவானுக்குள்ள பார்க்கலாம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கணும்னா மனசு சஞ்சலம் இல்லாம இருந்தாதான் இதெல்லாம் முடியும். அர்ஜுனனுக்கு வந்து இதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பஷ்யத்தி பார்க்கலாம், அதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், என்ன தியானம் பண்ண சொல்றியே, தியானம் பண்ணா என்னோட சஞ்சலமான மனசு எப்படி விடும்? கர்மயோகம் புரியுது. கர்மயோகம் பண்ணிட்டு இருந்தானா எனக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் என்ன பார்க்கலாம், எனக்குள்ள எல்லாரையும் பார்க்கலாம், புரியுது. பக்தி யோகம் புரியுது. பக்தி பண்ணானா எனக்குள்ள பகவானை பார்க்கலாம், பகவானுக்குள்ள என்னையும் எல்லாரையும் பார்க்கலாம், அதெல்லாம் புரியுது. ஆனா இதெல்லாம் எனக்கு மனசுல வரல. எனக்கு வருது இது ஒண்ணுதான். என் மனசு சஞ்சலம் ஆயிட்டு இருக்கே, நான் எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரஹஞ்சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்யேண ச க்ருஹ்யதே. ரொம்ப கிளியரா சொல்லிடுறார். அசம்சயம் உண்மையிலேயே மகாபாஹோ அர்ஜுனன் சொல்றார், மனசு துர்நிகிரகம் கட்டுப்படுத்துறது கடினம், சலம் சைஞ்சலமானது, அபியாசேன நிலையான ஒழுக்கத்தால், து ஆனால், வைராகியன வைராகியத்தால் துறப்பதன் மூலம், டிஸ்கிரிமினேஷன்னால, எது நல்லது கெட்டதுங்கிறது கிளியரா புரிஞ்சுக்கிறதுனால, இந்த வைராகியன ச மற்றும் கிருஹ்யதே கட்டுப்படுத்துறது.
பகவான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே இந்த மனசு சஞ்சலமானது, கட்டுப்படுத்த கடினமானது. ஆனால் நிலையான ஒழுக்கத்தால் மற்றும் வைராகியத்தால் அதை கட்டுப்படுத்தலாம் என்று பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ. வரணும், அசம்சயம் இல்ல, அசம்சயம். மகாபாஹோ மனோ துர்நிக்ர, துர்ரஃப, நிக்ர நீமிலாக, கிரஹ கிரஹைச்சலம், हैचलम् अभ्यासेन तु कौन्तेय, सेन तु कौन्तेय वैराग्येण, वैरा வை அது ஐ அழுத்தி சொல்லணும். ராக்யேன, ராக்யே ராமிலாக கண் ஏ, அது ராக்யே இல்ல, ராக்யே. வைராग्येण च गृह्यते, गृह्य गुरु मिलागा गृह्यते. श्री भगवानुवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहञ्चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येण च गृह्यते. असंशयं महाबाहो मनो दुर्निग्रहञ्चलम्. மகாபாஹோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். எவ்வளவு பலசாலியான நீ, எவ்வளவுதான் பலசாலியான இருந்தாலும் மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமானது. நான் புரியறது, எனக்கு தெரியறது, அசம்சயம், அதுல எனக்கு டவுட் இல்லை, அது கஷ்டமானதுதான். நான் என்ன சொல்ற, அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. கௌந்தேய அப்படின்னு அர்ஜுனன் சொல்றீங்க, குந்தி புத்திரன். குந்தி எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷி, அந்த மாதிரியான ஒரு குந்திக்கு பிறந்தவன் நீ அப்படின்னு. குந்தி பகவானை பத்தி சொல்றார். விபத சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷன யத் ஸ்யாத் புனர் பவ தர்ஷனம். விபதா, விபதானா கஷ்டங்கள், கலாமிட்டிஸ். சந்துதா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எல்லா விபதாவும் எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும். சாஸ்வத திரும்பி திரும்பி, தத்ர தத்ர இங்கேயும் அங்கேயும் எல்லா இடத்துலயும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் பவதா கிடைக்கிறது தர்ஷனம் உன்னோடுது. யத்ஸ்யாத அதனால, அப்புனஹ கிடைக்கா திரும்பி வராது. என்ன? பவ தர்ஷனம், இந்த பிறப்பும் இறப்புங்கிற ஒரு சைக்கிளோட தர்ஷனம் எனக்கு இனிமே வராது அப்படின்னு சொன்ன குந்தி. விபதः சந்துஸ்தா சாஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷன யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, நீ எவ்வளவு வேணாலும் எனக்கு கஷ்டம் கொடு, ஆனா உன்னோட தர்ஷனம் கிடைச்சிருது. அதனால தானே உனக்கு உன்னோட தர்ஷனம் கிடைக்கிறது. அதனால உன் தர்ஷனம் கிடைச்சதுன்னா எனக்கு அப்புறம் இந்த புனர்ஜென்மங்கள்லாம் வராதே அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு குந்தியோட புள்ள நீ அப்படிங்கிற. பகவான் என்ன சொல்ற, மனசு சஞ்சலமானது, கஷ்டம்தான் கட்டுப்படுத்துறது. ஆனா அதை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு அபியாசேன. அபியாசம்னா என்ன? திரும்பி திரும்பி பண்றது, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது. டிசிப்ளின், ஒழுக்கத்தோட பிராக்டிஸ் பண்றது அபியாசம். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், கேட்கறது, அப்புறம் அதை மனசுல படுத்துக்கிறது, அதை பத்தி யோசிச்சுக்கிறது, அப்புறம் நிதித்தியாசனம், தனக்குள்ள திருப்பி திருப்பி அதை கொண்டு வருது. இப்ப நம்ம ஒரு சைக்கிள்ல ஏறி சைக்கிள் கத்துக்கிறச்ச முதல்ல ஏறச்ச ஏறச்ச ரெண்டு ரெண்டு இது பொண்ணு கீழே விழுந்துருவோம்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி காலை இப்படி நகர்த்தி நகர்த்தி அப்புறம் அது மேல ஒரு பிராக்டிஸ் பண்ண அப்புறம் கையே விட்டுட்டு ஓட்டுறோம். சோ எப்படி அது நிதித்தியாசனம் தனக்குள்ள கொண்டு வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணா அந்த அபியாசம். ஸ்ரவணம் முதல்ல எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கணும். நம்ம இப்ப டெய்லி டெய்லி நான் இதே தான் சொல்றேன். எனக்கே தெரியுது. நான் என்ன டெய்லி வந்து இதுதான் சொல்றேன். ஆசை இருக்கக்கூடாது, பிணைப்பு இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் சமத்துவமா இருக்கணும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அது எவ்வளவுக்கெல்லாம் நீங்க நான் உங்களுக்கு சொல்லணும், அதுக்கெல்லாம் நான் எனக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டே இருக்கிறோம். கேட்டுட்டு இருந்தா மட்டும் போறாது. அப்புறம் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நாளைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வரைச்ச பகவான் வந்து கான்ஸ்டன்டா அதுல இருங்கிறார். நம்மளுக்கெல்லாம் அது இன்னும் அந்த அளவு பக்கம் இல்ல. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறத இந்த நம்ம சொன்னது நம்ம கேட்டத புரிஞ்சுக்க அலச ஆரம்பிச்சோம்னா ஸ்லோவா நம்மளே பாத்துக்கலாம். நம்மளோட உடம்புக்குள்ள நமக்கு பிராக்டிஸா வந்துட்டே இருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி யோசிச்சுக்கலாம். இப்படி நம்ம கேட்டோமே ஆசை இருக்கக்கூடாதுன்னு சில சமயம் இப்படி வரும். ஆனா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு கேக்குறோமே நமக்கா வச்சுக்கணும் வச்சுக்காம இன்னொருத்தருக்காக பண்றோம் அப்படின்னு சொல்றாளே கேட்டுட்டே இருக்கோம்ல. அது சில சமயம் அப்படி அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது ஸ்லோவா நமக்குள்ள பிராக்டிஸ் வரும். அதான் அபியாசம். அதுக்காக தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா கர்மயோகத்துல பண்ணாதான் இந்த செல்ஃபிஷ் நமக்கு தேவையானது அப்படின்னு பேராசையான இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்ம துறக்க முடியும். அது ஸ்லோவா அந்த கர்மயோகத்துல இருந்து கர்ம சந்நியாசத்துக்கு வராது. துறவறதுக்கு பத்தி கர்மங்களையே துறவறது பத்தி தாதான் பண்றோம் தாதான் அதை அனுபவிக்கிறோங்கிற ஒரு துறவறுதல் அது கர்ம சந்நியாசத்துல கொண்டு வந்து அப்படியே அதை கர்ம சந்நியாசத்துல இருந்து தியான யோகத்துக்கு கொண்டு வர்றது. சோ இது மாதிரி ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அறியாமையே இந்த பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள. நம்ம கீதை இப்ப 6 சாப்டர் படிக்கிறதுல இதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. கர்மத்தை பத்தி தெரிஞ்சுண்டு கர்மத்தை யோகமா நினைச்சுண்டு கர்மத்தை அப்படியே அது நமக்கு நம்ம பண்றது இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுண்டு அது எல்லாத்தையும் இப்படி ஸ்லோவா நம்ம தியானத்துக்கு கொண்டு வரோம். அது வந்தாலே நமக்கு கட்டுப்படுத்த முடியும். பட் அது மட்டும் இருந்தா போராது. இன்னொன்னு என்ன வேணும்னா வைராக்கியம் வேணும் அப்படிங்கிற. வைராக்கியம்னா துறவுதல், புரிஞ்சுண்டு துறவுதல். எதை துறவணும்? நமக்கு இருக்கிற பிணைப்புகளை துறவணும். நமக்கு மனுஷா மேல ஒரு பிணைப்பு இருக்கு. நம்மளோட சாமான், நம்மளோட செல்வம், நம்மளோட மனுஷா அப்படின்னு அதை துறவிட்டோம்னா அப்புறம் மனசு சஞ்சலமாறுது. அப்ப குறையும். எப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆசையோட நம்ம இந்த உலகத்துக்கிட்ட ஓடி போறோமோ அந்தந்த சமயத்துல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா செக் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளாலே ஒரு நிமிஷம் நின்னுண்டு யோசனை பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த வைராகியம் வரும். நமக்கு எய்தாப்புல நல்ல ஒரு ருசியான ஒரு சாப்பாடு அப்படின்னு பறக்கறச்ச அந்த ஒரு சமயத்துல ஒரு செகண்ட் நிறுத்தின்னு பார்த்தோம்னா இந்த டிசிப்ளின் ஒழுக்கம் இந்த வைராக்கியம் இது வரும். சோ இந்த வைராக்கியமும் அபியாசமும் இருந்ததுன்னா நம்மளால இந்த தியானம் பண்ண முடியும். இந்த மனசு சைஞ்சல மனசு காத்து போல இருக்கிற சைஞ்சல மனசு இந்த திருடமான ரொம்ப வலுவான இந்த சைஞ்சலமான ஒரு மனசை கட்டுப்படுத்தணும்னா இந்த ரெண்டும் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.